வணக்கம். உங்கள் சேலம்பரா தமிழ் சொல்ல எத்தனையோ காணொலியை நான் பேசியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி எங்கள் குலதெய்வத்துக்கு வந்துட்டு எங்கள் குலதெய்வம் அங்காள பரமேஸ்வரர்லேருந்து 1/2 கிலோமீட்டர் தான் அந்த இடம். மலை உச்சியில் சுவாமி வந்து அவரை சொந்தமாக ரோடு போட்டு இந்த கோயிலை உருவாக்கியிருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? மலை மேலே இருக்கிறப்ப இந்த மலைக்கு வர ரோடுலேருந்து இந்த கோவில் அமைச்சதுலேருந்து அவர் தான் மறைகளுக்கு பிரசாதம் கொடுப்பதிலேருந்து தன்னுடைய சொந்த சொத்துக்களெல்லாம் விற்றுட்டு அவர் கடவுள் மேலே கொண்ட நம்ம பெருமாள் மேலே கொண்ட பக்தினால் நம்ம தென்னம்பட்டியில் நம்ம வேடஞ்சந்தூர் தாலுக்கால திண்டுக்கல் மாவட்டம் இந்த பெருமாள் கோயில் அமைஞ்சிருக்குது. சுவாமியுடைய அந்த மனசை நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஆமாம், அவரை வணங்கி வாழ்த்துவேன், அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்குவேன். எப்போ நான் என் சொந்த ஊருக்கு இங்கே வந்தாலும் எங்கள் தந்தையாருடைய இந்த கிராமத்துக்கு சாமியை மேலே வந்து பார்த்துட்டு போகிறது. இப்போ ரொம்ப காலம் ஆச்சு. நான்லாம் இந்த கொரோனாக்கு அப்புறம் நான் சுற்றுப்பயணத்துலேருந்து இப்போ சந்தித்தேன். அவரை பற்றி இந்த உலகத்துக்கு தெரியணுன்னு. உங்களுக்கு எல்லாம் அவர் பேச்சை கேட்டாலே உங்களுக்கு நல்லதும் நல்லாசையும் கிடைக்குங்கிறது இன்றைக்கி நிச்சயமாக இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு முறையாவது இங்கே வந்து பயன்பெறுங்க. இல்லை இருந்த இடத்துல கூட வணங்குங்க. ஆமாம், அவர் எதுக்கும் ஆசைகளை துறந்த ஒரு முனிவர் தான், நவீன முனிவர். ஆமாம், எந்த ஆசைகளும் எந்த ஒரு குடும்ப இதோ எதுவும் கிடையாது. அவர் ஒரு சித்தராகவே வாழ்ந்துட்டுருக்கிறாரு. இங்கே ஒரு குகை கூட அவருக்கு அந்த ஏணி வகையாக தான் அந்த குகைக்குள்ளே இறங்கி ஐயா வந்து தியானத்தில் இருந்தவர் தான் இன்றைக்கி இருக்காருங்க. அது ஒரு பெரும் பாக்கியமாக நம்மளுக்கெல்லாம் கிடைச்சது வரப்பிரசாதம்னு நான் நினைக்கிறேன். மிக பத்தியில் மனிதன் தன் எதுக்கோ நம்ம ஆசைப்படுறோம், அந்த ஆசையெல்லாம் திறந்து எந்த ஆசையும் இல்லாமல் பாருங்கள் எவ்வளோ நிம்மதியாக அந்த காற்று ஓட்டம், இந்த மக்கள் தன் சொந்த இதில் அமைச்சு இந்த ரோடுகளை மக்கள் இங்கே வந்து வணங்கிட்டு இருக்கிறாங்க. சாமியை பற்றி சாமி வணக்கம். இந்த உங்களுடைய சொத்துக்களை விற்று சொந்தமாக இப்படி மக்களுக்கு ஒரு கோயிலை உருவாக்கியிருக்கிறீங்க. நான் அதில் மிகப்பெரிய விஷயம் நான் கேள்விப்பட்டு எதுவுமே நீங்கள் யார்கிட்டையும் எந்த டொனேஷனும் இல்லாமல் இன்றைக்கும் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறீங்க. உங்கள் வழி நடப்பதில் எங்களுக்கு பெருமகிழ்ச்சி. அந்த இடத்துல சாமி இந்த கோயில் தோன்றியதை பற்றி நம்ம ஆர்ஆர் தமிழுக்கு. இந்த கோவில் வந்து கால மகரிஷி, ரவுதம மகரிஷின்ற 2 மகரிஷிகள்லேருந்து தொடங்குது. மகரிஷிகள்லேருந்து தொடங்குது. கால மகரிஷியும் கௌதம மகரிஷி 2 பேரும், கால மகரிஷி கௌதம மகரிஷி ரெண்டு பேரும் ஒரு இடத்துல தங்கியிருக்காங்க. அவங்க சீடர்கள்லாம் தங்கியிருக்காங்க. அந்த இடத்துல அந்த சீடர்களுக்குள்ள அந்த மனநிலை புழுக்கனால ராகவேந்திர மகரிஷின்றவர், அவர் கால மகரிஷியோட சீடர், அவர் எல்லாத்தையும் சவிச்சு போட்டு இங்கே தவத்துக்கு வந்துடுறார். ராகவேந்திர மகரிஷி கால மகரிஷியோட சீடர். அவர் வந்து இருந்து இந்த உலகத்தில் வந்து கலியுலகத்துலேயும் மக்கள் வந்து ஆத்ம சாத்தியோட ஆனந்த நிலையோட மக்கள் வாழணும்னு இங்கே தவறு இருந்தாருக்கலாம் ராகவேந்திர மகரிஷின்றவர். அப்போ அவர் நாரத மகரிஷி அங்கேருந்து உலக சஞ்சாரம் பண்ணும்போது இங்கே யாரோ உலக நலனுக்காக யாரோ ஒருத்தர் உட்காந்துருக்கான்னு வந்து பார்க்கும்போது அவர் என்ன செய்கிறார், அவர் அப்படி தொடராரு, அவர் விழுந்தார், ராகவேந்திர மகரிஷி விழுந்தார். அப்போ அவர் என்ன கேட்குறாரு, நீங்கள் இந்த அளவுக்கு உலக நலனுக்காக இருக்கிறியே, நீ சும்மா தொட்டாலும் விழுந்துட்டியே, நீ எப்படி இந்த தவத்தில் ஜெயிப்ப அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ அவர் நாரத மகரிஷின்னு அறிஞ்சிட்டு அவர் இந்த தவ வெற்றி அடைய எனக்கு வந்து என்ன செய்யணும், கருணை புரின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ அந்த ராகவேந்திர மகரிஷி அவருக்கு ஹரிஓம் நாமோ நமசிவாய நாமன்ற அந்த நாமத்தை உச்சரித்து, இந்த நாமத்தை சொல்லி தவம் இருந்தால் அவனுக்கு தவ சித்தி அடையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறதாகவும், அந்த நாமத்தை சொல்லி அப்புறம் அவர் தவம் மேற்கொள்ளும்போது அப்போ மும்மூர்த்திகளும் இங்கே தோன்றி அவர் அந்த வரத்துக்கு இந்த கலியுலகத்திலும் மக்கள் நலமாக இருக்க நாங்கள் கருணை புரியும்னு சொல்லி அவங்க அருள்தாகவும் அவர் சொல்லியிருக்காங்க. இதோட புராண காலம். ஓகே சார், என்ன செய்யுது அதனால அந்த ரொம்ப ஆச்சரியம். ஆமாம், ஏன்னா எனக்கெல்லாம் அப்படியே தொழில்னு ஓடி நம்ம அப்படியே வாழ்ந்துட்டோம். இந்த வரலாறுகள்லாம் நான் பற்றிக்குள்ளே இல்லை. நான் பிறந்தது இந்து மதம். அந்த அடிப்படையில் எங்களுக்கெல்லாம் அந்த வரலாறு இல்லை, கேட்க ரொம்ப அதிசயமாக இருக்குது. மதம் சார்ந்த விஷயங்கள் நமக்கு நீங்கள் வந்து எல்லாம் குடும்பத்தெல்லாம் சுகபோதங்கள்லாம் விட்டுட்டு இதுக்குள்ளே வந்துட்டீங்க, அப்படி தானே சாமி? ஓ, எந்த ஆண்டு சாமி இதை நம்ம அமைச்சோம்? இது வந்து இது ஏற்கனவே அந்த கருவறை மட்டும் இருந்தது. 6ஆம் நூற்றாண்டு, அது 16ஆம் நூற்றாண்டுல இந்த கருவறை எங்கே இருக்குது? 16ஆம் நூற்றாண்டில் உதயமானது. ஜமீன் காலத்தில், நம்ம ஜமீன்தார்கள் காலத்தில் இது உதயமானது. ஜமீன்தார் காலத்துலேயே 6ஆம் நூற்றாண்டுலேயே இருந்திருக்கு. 16ஆம் நூற்றாண்டுலேயே இருந்தது. அதுக்கு முன்னாடி அவர் தவங்காலத்துக்கு அப்புறம் நம்ம இந்த இதில் நமக்கு இந்த இங்கே பிறந்தாலும் இங்கே வந்தது இல்லை. இந்த கோயிலுக்கு வந்ததில்லை. வருஷத்துக்கு புரட்டாசி மாதம் மட்டும்தான் இங்கே வருவாங்க. அது பூரா பாதை எதுவும் இல்லை. இப்போ ஊர் இப்படி ஒன்றும் ஊடுகளே இல்லையே.
ரொம்ப அதிசயமாக இருக்குது. எப்படி நீங்கள் என்ன இந்த மலையை உடைச்சு இந்த பாதை மேலே கார் வர அளவுக்கு நீங்களே அமைச்சிட்டீங்க? ஆமாம், இல்லை அது மக்களோட நம்ம அன்பர்கள் அன்பர்லாம் இல்லையா, அவங்களோட சேர்ந்து மக்கள் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. நம்ம எந்த ஒரு பொருளுதவி வாங்காமல் அவங்க உழைப்பை தந்தாங்க. ஒரே ஒரு இது சாமி, நம்ம மக்களுக்காக இன்னைக்கு இருக்கிற ஜனம் எல்லாம் டென்ஷன்னு இருக்கிறது பத்தலைன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்தது என்ன செய்யலாம், ஒரு அமைதிக்குள்ளே போக மாட்டேங்கிறாங்க. இப்போ ஏதாவது ஒரு வழி காட்டினா போதுன்னு ஃபஸ்ட்டு சோத்துக்கு இல்லாத போது நினைக்கிறாங்க. அப்புறம் கடவுளை ஒரு வழி காட்டி விட்றாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், இவன் அழிச்சு வாழலாமா, அவனோட பெரிய ஆளா இல்லாமா, இவன் புகழை கெடுக்கலாமா, இவன் தொழிலை கெடுக்கலாமா, இது எப்படிங்க இந்த மாதிரி மனநிலையில் உள்ளவங்களுக்கெல்லாம் பத்தலைன்னு ஓடிட்டு இருக்கிறவங்களுக்குங்க ஐயா சாமி என்ன ஆறுதல் சொல்கிறீங்க? ஆறுதல் அதை என்ன செய்யணும், அதனால் மக்கள் என்ன செய்யணும், இறை நாமங்களை நான் எப்பவும் என்ன செய்யுது விட்டு விலகாமல் நாமங்களை காலை மாலை அனுதினமும் நாம பாராயணம் பண்ணணும். அந்த நாம பாராயணம் பண்ணிக்கிட்டு இருந்தால் அவங்க என்ன இறை தொடர்பு எப்பவும் இருக்கும். நம்ம நல்ல வழியில் போகக்கூடிய வாய்ப்பே கிடைக்கும். குறிப்பாக இந்த எங்களுக்கு உபதேசம் பண்ண இந்த ஹரிஓம் நாமோ நம சிவாய நம. இப்போ சாமி இப்போ எனக்கே இருக்கு, உங்களை பார்க்கும்போது என்னத்துக்கெல்லாம் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த இவ்வளோ அமைதியாக கோயிலில் உட்காந்துட்டு இந்த மழை காற்றுல உச்சியில் இப்படி விசுவிசுன்னு காத்தோட்டத்தில் இருக்கிறத விட ஒரு சுகம் இந்த உலகத்தில் என்ன கிடைக்க போகுதுன்னு அந்த இறை நம்பிக்கை எனக்கு ஏற்படுது. அப்போ இந்த பத்தலைன்னு ஓடிட்டு இருக்கிற எங்களுக்கெல்லாம் அந்த மன அமைதி வேணும் சாமி. அந்த மன அமைதிக்கு அவங்க என்ன செய்யணும், அப்போ இறை தொடர்பு ஏற்படாமல் இறை கருணை கிடைக்காம யாருக்கும் அமைதி கிடைக்கவே கிடைக்காது. நிறைய தர்மங்கள் நிறைய அறம் வழி போகிறது ஒன்று, அருள் வழி போகிறது ஒன்று. அறவழியும் அருள் வழி இணைந்தால் தான் அமைதி கிடைக்கும். ஒன்று அருள் வழி, இன்னொன்று அறவழி. அது மனிதர்கள் இன்றைக்கி அறவழியில் போகிறது ரொம்ப அபூர்வமாகிடுச்சு. அதனால் ஆசைபாசங்களால் என்ன செய்யும், எல்லாம் காட்சி உறவுகள் நம்மளை போட்டு கலக்கிட்டு இருக்கா இல்லைங்களா. அப்படி பணம் எல்லா உறவுகளையும் பிரிச்சிருதே சாமி. ஆமாம், என்ன செய்யும், எல்லா அண்ணன் தம்பி உறவுகளை பிரிச்சிருது. அத்தை சின்னம்மா, அத்தை சின்னம்மானா அன்னொரு தாய்க்கு சமமானவங்க. இன்னைக்கு இந்த உறவெல்லாம் பாருங்க, இந்த பணத்தால் எப்படி வேறுபட்டு கிடக்கு. ஒரு நல்ல ஒரு நிலைக்கு ஒருத்தர் வந்துட்டானா இவர் தான் என் மாமா, இவர் தான் என் அண்ணன், வந்து என் தம்பி, இவர் தான் என் சித்தப்பான்னு கூட சொல்ல மனசு இல்லாத உலகமாக இருக்குது இந்த கலியுகம். அதெல்லாம் மனிதர்கள் உறவை நல்லபடியாக வச்சுக்கிட்டு உழைப்பை நல்லபடியாக வச்சுக்கிட்டா வாழ்க்கை அமைதி ஆனந்தமாக இருக்கும். உறவுகளுக்குள்ளே ஏற்படும் பிரச்சனை உழைப்பால் ஏற்படுற பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் காரணம். உழைப்பை விட்டு வலிமை போயிடுறோம், அனுபவிக்க போயிடுறோம். அனுபவிக்க போகிறதுக்கு பதிலாக அப்படி ஆசைப்பட்டு போகும்போது அந்த கஷ்டம் நஷ்டம்லாம் வந்து தான் சேரும். அவங்களுக்கு நோய் வந்து சேரும், கண்டிப்பாக டென்ஷன் அதிகரிக்கும், இதயம் கெட்டு போயிடுது, உடம்பு கெட்டு போயிடுது, ஆயுசு குறைஞ்சி போயிடுது. அதனால எப்பவும் பயனுள்ள வகையில் நம்முடைய உழைப்பு இருக்கணும். அது உறவுகள் எப்பவும் நல்ல விதமாக இருக்கணும். அவங்கள நிப்பாட்டு சாமி பக்கத்தில் நீங்கள் வாங்க. சரி வாங்க வாங்க, நம்ம வீடியோக்காக வாங்க வாங்கண்ணே. சரி ஐயா, என்ன செய்யுது இல்லைன்னு சொல்லி யார் வந்தாலும் நான் தலை காட்டுறது இல்லை. ரொம்ப நன்றி. என்ன செய்யுது இன்னைக்கு யார் வந்தாலும் தலை காட்ட மாட்டோம். என்ன செய்யுது பெரியவங்க உள்ளூர்காரங்க என்ன செய்யுது மேலே வர மாட்டேன். நான் ஒரு அனாதையாக இருந்தவன், அப்பா எங்கே பிறந்துட்டாரு. எனக்காக நீங்கள் இந்த தூரம் கீழே தவத்தில் இருந்தீங்களாம். ஆமாம், தவத்திலேருந்து எனக்காக வந்தது நான் கொடுத்து வச்சுருக்கணும். எனக்கு ஒரு வராது நீங்கள் வந்தது மறக்க இயலாது. எப்போ வந்தாலும் இங்கே அந்த அருளை வேண்டிக்குவேன். எங்கே இருந்தாலும் நான் இருக்கிற இடத்துல தினந்தோறும் உங்களை நினச்சி நான் வணங்கி மக்கள் நான் டெய்லியும் பிரார்த்தனை பண்ணுறதுண்டு. வீட்டுக்குள்ளேயே என் பெருமாள் படம் தான் இருக்கும், என் உள்ள வீட்டிலேயே. இவங்கெல்லாம் பார்த்துருப்பாங்க என் வீடியோக்குள்ள. பின்னாடி நான் பெருமாளுக்கு பின்னாடி இது தான் பேசுவேன். இப்போ கூட காமிக்க சொல்கிறேன் பாருங்க. அப்படி போயிட்டுருக்கு சாமி. எனக்கு இருக்கிறவங்களை காப்பாற்றுன்னு தான் நான் ஓடுறேன். எனக்காகவே நான் ஓடலை. ஆனால் 10 ரூபா சம்பாதிச்சா 4 பேருக்கு கொடுக்கலாம். சொந்த பந்தங்க நல்லா இருக்கும், எல்லாம் ஏழைங்க. ஏன் நோக்கம் அதுதான். எல்லாம் நம்ம பிள்ளைங்களை எல்லாம் சொந்தம், எல்லாம் தமிழ் பிள்ளைங்க. நீங்கள் உண்மையை பேசணும் வச்சுங்க ஐயா. உலகம் முழுதும் எனக்கு ரசிகர்கள். உங்களை பார்த்தாங்க நான் டீ கிளாஸ் கழுவுனது, தள்ளுவண்டி தள்ளுனது, டேபிளில் கிளீனராக வேலை பார்த்தது எல்லாத்தையும் பதிவு பண்ணி நீங்கள் நிறைய பேர் உற்சாகமாயிட்டாங்க சாமி. எனக்கு எந்த ஆசையுமே இல்லை. இது பெரிய வாழ்க்கை எனக்கு. ஆனால் எவ்வளோ பேர் கஷ்டம் டென்ஷனு அப்படின்னு மண்டை பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். அதுக்கு நம்ம பொருள் வழி பயணம் போட்டு அறவழி பயணம், அருள் வழி பயணம் அமைதியாக அடைந்துட்டு தரோம். முழுக்க பொருள் வழி பயணம் தான் அது இருக்கு. அடுத்து அனுபவிக்கிற பயணத்தை கொடுத்து ஆனந்த பயணம். ஆன்மீகம் என்பது ஆனந்தத்தின் ஊற்று, ஆன்மீகம் என்பது ஆனந்த பிரவாகம். அதனால ஆன்மீகத்தில் இறைவனை நாடுறது பூரா எல்லாம் என்ன செய்யும், நம்முடைய பிணக்குகளுக்கு நம்மளுடைய சம்பார்த்தனைகளுக்கு அணுகாமல் ஆத்ம திருப்திக்காக இறைவனை அணுகிற பழக்கம் மக்களுக்கு வரணும். அப்படி வந்தால் என்ன செய்யுது, அமைதி ஆனந்தம் வரும். பார்த்துக்க நம்ம இப்போ கோயில் பூரா கூட்டமாக இருக்குது. ஆனால் தேடல் என்ன தேடல் இருக்குது, அவங்களுடைய வாழ்க்கை தேடல்களாக தான் இருக்குது. அதனால் ஆத்ம தேடல் யாருக்கும் இல்லை. என்ன செய்யற நோய் புத்தி வரணும்,
கல்யாணம் முடியணும், வேலை கிடைக்கணும், அந்த சொத்து வாங்கணும், இந்த சொத்து வாங்கணும் அப்படின்னு புகழ் இல்லை சொத்து வாங்கினாலும் அடுத்தது அடங்க மாட்டேங்கிறாங்க, அடங்க மாட்டேறாங்க, மனசு அடங்க மாட்டேங்குது, மன அடக்கம் வராது. என்னச்சு அது புலன்களை என்னச்சு திடீர்னு அப்புறம் போய் சேர்ந்துடுறானுங்க. அதனால இந்த வாழ்க்கையில் மனிதர்கள் இருந்து என்ன செய்யுது அமைதி இருப்பதை பகிர்ந்து வாழு, சம்பாரிச்சதோ கொடுத்து வாழு. எப்போ இறைவனுடைய படைப்பு நோக்கம் அனைவருக்கும் அனைத்தும், அதுதான் அந்த படைப்போட நோக்கம். அனைவருக்கும் பங்களிப்பு கொடு, அனைவரிடம் நல்லா கேட்டுங்க மக்களே, அனைவருக்கும் பகிர்ந்து பகிர்ந்து வாழு. என்ன பங்களிப்பு அனைவரோடும் பங்களிப்பு வாழ்ந்தா இப்படி மலை உச்சியில ஆனந்தமா காற்றோட்டமா அப்படி ஆயுச நிம்மதியா இப்படி வாழலாம். அன்னைக்கே சொன்னார், ஆசையை திறந்த ஆசை தான் உனக்கு அத்தனை துன்பத்துக்கும் காரணம். விவேகானந்தார் சொன்னது தான் சாமி இன்னைக்கு பதிவு பண்றாங்க. நிச்சயம் ஆனந்தம்ன்றது சும்மா வர்றதில்லை, நிச்சயம். அதனால ஆசாபாசங்களை விட்டு ஆனந்தம் தானாக வந்துடும். என்ன செய்யும் ஆசாபாசங்கள் என்ன செய்யுது அழகழிக்குது, என்ன செய்கிறோம். அதனால் பக்தியோ சேவைகளோ அல்லது தவமோ இறைவன் என்ன செய்கிறோம் அரவணைக்குது. இறைவன் அரவணைக்கிற இடத்துக்கு நாம் இருக்கணும். மனிதர்கள் இருந்தால் அப்படி இறைவன் அரவணைக்காமல் என்ன இறைவன் என்ன செய்கிறோம், இறைவன் அரவணைக்கிற இடத்துக்கு யாரும் வரதில்லை, என்ன செய்கிறோம். அதில் பெற்றோர் அரவணைக்கிறது இயல்பாக நடக்கும், நண்பர்கள் அரவணைக்கிறது அது எனக்கு சந்தர்ப்ப சூழல் போது அடைக்கும். ஆனால் இறைவன் அரவணைக்கிற ஒரு பெரும் கருணை என்ன செய்தார்கள். அவனுடைய அரவணைப்புக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன செய்யணும் பக்தி என்ன செய்யணும், பொருள் வழி பக்தி அல்லது வாழ்வு வழி பக்தி இல்லாமல் என்ன செய்யும் ஆத்ம வழியில் என்ன செய்யும் அவன் திருவடியில் சரணடையில் அவன் திருவருளால் வாழணுன்றது நினைப்பு வந்தால் தானே அது வர முடியும். அதனால் உலகம் என்ன செய்யும் ஆத்ம தொடர்பு இருந்தால் தான் ஆனந்தம் கிடைக்கும். என்ன செய்கிறோம் நாம் உலக தொடர்புல இருக்குமா இல்லையா, முழுக்க முழுக்க தேடல் பூரா உலக தொடர்பு தான். அதனால் உலக தொடர்பு தேடுற வரைக்கும் என்ன செய்யும் யாருக்கும் அமைதி ஆனந்தம் வராது. என்ன செய்கிறோம் ஆன்மீக தேடல் உள்ளவங்களுக்கு தான் அந்த அமைதி ஆனந்தம் வரும். ஏன்னா அதனால் இந்த ஆன்மீக தேடல் தேடணும்னா நாங்களும் மலைகள் எங்கெங்கேயோ நிச்சயம். அதனால் அவர் போகாத மலையில் தமிழ்நாட்டிலேருந்து நாம் எல்லா மலைக்கும் போயிட்டு எப்போ காட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஆலயங்கள் இருக்கிற காட்டில் ஆரம்ப காலத்தில் காட்டுக்குள்ளே தான். ஏன்னா இயற்கையும் இறைவனும் ஒன்று, அந்த இயற்கையோட கலந்துருந்தால் என்ன செய்யலாம், இறை அருள் இறை ஆட்சி பெறலாம்னு அப்படி போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஆலயந்தோறும் என்ன செய்கிறோம் போனால் அந்த பக்தி வெள்ளத்தில் என்ன செய்கிறோம். அப்போ ஒவ்வொரு ஆலயத்திலும் அப்போ மக்கள் நிறைய கூட்டுறாங்க. என்ன சில ஆலயம் வரதில்லை, சில ஆலயங்களில் நம்ம 4 மணி நேரம் 5 மணி நேரம் நிற்க வேண்டியது இருக்குது. அப்படிலாம் ஒரு மக்கள் ஆலயத்துக்கு வரத ஒரு சந்தோஷம் தான். ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்யணும் ஆள் இல்லாத இடத்துல ஆண்டவர் இருக்குது, ஆள் இருக்க இடத்துலையும் ஆண்டவர் இருக்குது. அதனால் இந்த ஆலயத்தில் தான் அருள் இருக்கும், இந்த ஆலயத்தில் தான் என்ன செய்கிறோம் நமக்கு கிடைக்கிறோம் அப்படின்லாம் இல்லை. எல்லா ஆலயங்களும் புனிதமானது, எல்லா ஆலயங்களும் அருள் ஆசி நிரம்பியது. அதனால் எங்கே போனாலும் ஆலயத்துக்கு போனால் அது என்ன செய்யும் ஆண்டவருடைய கருணை கிடைச்சிட்டே இருக்கும். அப்போ அந்த ஆளில் ஒரு உறவு வர வர நமக்கு என்ன செய்யும் உலக தொடர்பு ஆற்று இறை தொடர்பு அன்றைக்கும் அந்த இறை தொடர்பால் நாம் என்ன செய்கிறோம் நம்மளையும் மேலோங்கி வச்சுக்கலாம், மக்களையும் மேலோங்கி வைக்கலாம். அதனால் அந்த இறை தொடர்பை ஏற்படுத்திக்கிறது தான் இந்த வாழ்க்கையுடைய பெரிய அது இந்த புண்ணியம். அவ்வளோதான் என்ன செய்கிறோம். அந்த இறை தொடர்பு ஏற்பட்டுட்டால் நம்ம என்ன செய்கிறோம் மனித தொடர்புகள் என்ன செய்யும் கருணை அருள் பொருள் என்ன செய்கிறோம் அது மனிதர்களுக்கு நல்ல விதமாக பயன்படுது. அந்த இறை தொடர்பு ஏற்படல நம்ம உலக தொடர்பு இருந்தால் நம்ம ஆசை கோபதாபத்தோடு விருப்ப விருப்போட ஆளுக்கு வம்பு பண்ணி வழக்கு பண்ணி என்ன செய்கிறோம் எப்போ சண்டை போடுறோம் எப்போ சந்தோஷமாக இருக்கும் யாருக்கும் தெரியாது. அதனால் கோபமும் சோகமும் வராத இடமே கிடையாது, கோபம் சோகம் வராத இடமே கிடையாது, சோகமும். அதனால் இந்த கோபம் சோகம் இருக்க வரைக்கும் எப்படி அன்பாக மீது ஆனந்தம், ஏதோ ஒரு கோபம் ஏதோ ஒரு சோகம், அதனால் இந்த ரெண்டையும் மனுஷன் விட்டு போடவே முடியாது. அதனால் அப்படிப்பட்ட அந்த ரெண்டிலிருந்து விலகி என்ன அமைதி ஆனந்தம் அப்படின்ற அந்த இடத்துக்கு வரணும்னா அப்போ மனிதர்களுடைய தேடல் அது அருள்வழி அறவழி. அறவழி இல்லாமல் அருள்வழி வராது, அருள்வழி இல்லாமல் அமைதி ஆனந்தம் பெற முடியாது. அதனால் மக்கள் எல்லாரும் அந்த அறவழியிலேயே அருள் வழியில் நிற்கணும். இன்றைக்கி அதை ரெண்டையும் விலகி போயிட்டுருக்கோம். என்ன செய்யும் நம்ம பார்க்க எங்கே பார்த்தாலும் என்ன செய்யுது. அதனால் ஊழலில் இருந்து என்ன செய்யும் நேர்மையற்ற நிலை எங்கு நிரம்பிருக்கு, நேர்மையற்ற நிலை எங்கு நிரம்பி ஒழுக்கமற்ற நிலையும் எங்கு. அப்போ ஒழுக்கமும் நேர்மையும் இல்லாத போது அங்கே எங்கும் வாழ்க்கைக்கு எது சிறப்பே இல்லை என்ன செய்யணும். அதனால் அந்த ஒழுக்கமும் நேர்மையும் எப்போ மனிதர்களுக்கு நேர்மை அப்போ ஒழுக்கம் நேர்மை எப்போ வருதோ அப்போ வாழ்க்கை என்ன செய்யும் எல்லாத்துக்கும் சிறப்பு, எல்லாத்துக்கும் என்ன செய்யும் ஒரு வாழ்க்கையில் அமைதி திட்டம். அதனால் ஒழுக்கமும் நேர்மை இருந்தால் கண்டிப்பாக என்ன செய்யும் அமைதி. ஏன்னா நம்ம என்ன செய்யுது அமைதி இருக்க வேண்டிய வாய்ப்புகள் நீங்கள் அதுக்குன்னு தாண்டி அதுக்குள்ளேயும் என்ன செய்யும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அவசியம். சகிப்புத்தன்மை இருந்தால் அது என்ன செய்கிறோம் நம்ம இப்படி கூட குறைய இருக்கிறத விலைக்கு கூட விட்டு கொடுத்துட்டு போயிடலாம். என்ன செய்கிறோம் நாம் அமைதியாக இருந்துக்கலாம். அந்த பொறுமையும் சகிப்புத்தன்மை இல்லை அப்படின்னு சொன்னால் உறவுகள் சிறக்கிறது இல்லை. அதனால் உறவுகள் சிறந்தால் தான் உழைப்பும் சிறக்கும். அப்போ உறவுகள் இருந்தால் மதிக்கணும், உறவுகளை மதிக்கணும், உறவுகளை கூட பிறந்தவங்கள சொந்த பந்தங்களை மதிக்கணும். நிச்சயம். அதனால எல்லா ஜீவனும் அவன் இருக்கான்னு சொல்லும்போது எல்லா ஜீவன்கிட்ட அன்பு செலுத்துறது, எல்லா ஜீவனுக்கும் கருணை விளையாடுறது. அப்போ எல்லோருக்கும் நம்மளுடைய பங்களிப்பு போயிட்டே
இருக்கணும். எப்படி இந்த உலக பஞ்சபூதங்கள் நமக்கு பங்களிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கு. இந்த பூதங்கள் ஒன்று பங்களிப்பு கொடுக்கணும் நம்மளால் வாழ முடியாது. அதனால் பஞ்சபூதங்கள் எப்படி எல்லா ஜீவங்களுக்கும் பங்களிப்பு கொடுக்கும், அதுபோல் ஒவ்வொரு மனிதனும் எல்லோருக்கும் பங்களிப்பு கொடுக்கணும். இந்த படிப்போட நோக்கத்தை நம்ம உணர்ந்துக்கிட்டா அமைதி ஆனந்தமாக கிடைச்சிடும். அந்த படிப்போட நோக்கத்தை உணர்ந்து அந்த படிப்போட அந்த வாழ்வு கடமையும் கடைபிடிச்சா போகும். என்ன சொல்கிறோம்? ஆனால் இன்றைக்கி அப்படி நம்ம யாரும் இல்லை. என்ன சொல்கிறோம்? அந்த பஞ்சபூதங்களை போலவே நாமும் அனைத்து உயிர்களுக்கும் பங்களிப்பு கொடுத்து அனைத்து நாம் அந்த பங்களிப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அதனால் அங்கே நம்ம என்ன கிடைக்குது அப்படிங்கிறத காட்டி நாம் என்ன செய்கிறோம், என்ன கிடைக்கிறத காட்டி நாம் என்ன செய்யணும், நமக்கு என்ன கிடைக்குதுங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம என்ன செஞ்சோம்னு நாம் என்ன செய்யணும். அது என்னுடைய குரலாங்க. நான் நிறைய இடத்துல பதிவு பண்ணுவேன். நான் எடுக்க வந்தவன் இல்லை, கொடுக்க வந்தவன். ஏன்னா நான் காட்டியும் கையை ஏந்த மாட்டேங்க ஐயா. சரி, இப்போ பாரு சாமியார் சொல்கிறாரு பாருங்க இந்த இடத்துல. அதனால நம்ம கொடுக்க வந்தவங்க, எடுக்க வந்தவங்க இல்லை. என்ன செய்கிறோம், என்ன நம்ம கேட்டு வாங்கக்கூடாது, என்ன கொடுத்தோம் உலகத்துக்குங்கிறதான் பெரிய மிகப்பெரிய ஆன்மீகமாக மனாமதின்றாரு. மனிதர்களுக்கு வந்து இறைவன் என்ன செய்கிறோம், பெரிய சக்தியை கொடுத்துருக்கோம். என்ன செய்கிறோம், நீங்கள் உணவு எடுத்துக்கிறது சாமி ஒரு நாளைக்கு எடுத்துக்கோம், எவ்வளோ எடுத்துக்கோம், கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோம், கொஞ்சம் அவ்வளோதான். வந்து என்ன இரவில் சாப்பிட்றதில்ல, பகல் கொஞ்சம் எடுத்துக்கோம், உணவு எடுத்துப்போம். நல்லது சாமி, உணவு எடுத்துக்குவோம். அதே சமயத்தில் பெரும் மகிழ்ச்சி சாமியை சந்தித்ததில். நம்ம வேடஞ்சந்தூர் தாலுக்காவில், நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில், நம்ம தென்னம்பட்டி கிராமத்தில் நம்மளுடைய பெருமாள் அமைஞ்சிருக்கிறார் மலை உச்சியில். இங்கே வந்தாவே தென்னம்பட்டியில் வடமதுரையிலேருந்து உள்ளே வரணும், பைபாஸ்லேருந்து வடமதுரையில் கட் ஆகிடுங்க. இந்த பக்கம் வேடஞ்சந்தூர்லேருந்து வரும்போது தென்னம்பட்டி இந்த கிராமத்தில் தான் எங்கள் தந்தையார் பிறந்த மண் இது, வாழ்ந்த மண் இது. எங்களுடைய தாத்தா முப்பாட்டம் பாட்டி எல்லாம் இங்கே பிறந்தவங்க. அம்மா வந்து ஆலச்சம்பளத்தில் பிறந்தவங்க, எடப்பாடி. அப்பா வந்து இங்கே பிறந்தவர். அதனால் இந்த குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு சாமியோட அருளாசியோட வெறும் ஆசைகளோ பெரும் துயரத்தையும் ஏற்படுத்திக்காதீங்க, எல்லாத்தையும் எதிர்பார்ப்பு வைக்காதீங்க. ஒவ்வொரு மனிதனும் என்ன நம்ம அடுத்தவங்களுக்கு செய்ய முடியும்னு நினச்சா நம்மளுடைய துன்பமும் துயரமும் எதுவும் இல்லாமல் போயிடுது அந்த இடத்துல. இதுதான் சாமி இந்த இடத்துல நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அருள் பெற்று பெருவாழ்வாழ்வோம், சொந்த பந்தங்களை நேசிப்போம். அதுதான் சாமி சொல்கிறாரு. உறவுகளை நினச்சி வழிபடுங்கன்றாரு, உதவி பண்ணுங்கன்றாரு. நம்ம அதுபடி நடப்போம். நான் நடக்கிறேன், மக்கள் நீங்கள் நம்ம எல்லாருமே நடப்போம். வாழ்த்துக்கள் சாமிக்கு. தென்னம்பட்டியிலேருந்து உங்கள் சேலமரார் தமிழ்ச்செல்வன். வணக்கம், நன்றி கலந்த வணக்கம் சுவாமிக்கு. உலகம் உயிர்கள் மனிதர்கள் நலனுக்காக எங்களுடைய வாழ்த்துக்களை ஆசிரியர் வழங்குகிறோம். பலருடைய நல்வாழ்வுக்காக பங்களிப்பு கொடுக்கும் சேலம் ஆர்ஆர் தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்களுடைய அந்த தொண்டும் அந்த மக்கள் தொடர்புகளும் சிறந்து அதை எல்லோருக்கும் நலன் அளிக்க ஆசீர்வதிக்கிறோம். நம்ம தென்னம்பட்டி கிராமத்தில் சுற்று வட்டாரம் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அங்கே வந்து பெருமாள்கிட்ட பயனடைங்க. மலை உச்சியில் இருக்கிறார் பெருமாள். வணக்கம்.